சந்தியா ஜானி சீரியலில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்கு. கதவை திறந்துட்டாங்க. ஆப்போசிட்லேருந்து சீனுவும் மாயாவும் வரதை ரகுராம் வந்து பார்க்குறாங்க. வேறு லெவலில் ட்விஸ்ட் இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம புவனேஸ்வரி வந்து கார்லேயே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. கோயிலை விட்டு எங்கேயும் நவரலை. அப்படியே காரில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்களும் அவங்க அண்ணனும் அப்பான்னு பார்த்து உள்ளுக்குள்ளே வந்து சீனு வந்து கேட்குறாங்க. இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? நான் உன்னை காதலிக்கிறேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இதுக்கு ஏதாவது ஒன்று திட்டத்தை வந்து நீயே போட்டுக்கொடு. எப்படி இருந்தாலும் நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். எப்போ சொன்னாலும் ஓகே தான் எனக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து நான் வேறு வாழ்க்கைக்கு போகணுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். நீ வந்து சாருவை கல்யாணம் பண்ணிக்க. என்னாலாம் முடியாது. அது உன் பிரச்சனை. இப்போ என் பிரச்சனை வேற, உன் பிரச்சனை வேறன்னு தனித்தனியாகிடுச்சா? என்ன சொல்லிகிட்டு இருக்க மாயா? நான் உன் கூட தான் சேர்ந்து வாழ்வேன்னு சொல்லி நான் வந்து பெருசாக வந்து மனக்கோட்டையே கட்டி வச்சுருந்தேன். ஆனால் நீ வந்து இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்க. என்னால் முடியலம்மா அப்படின்னு சொல்லி ஃபீலிங்காக வந்து பேசுகிறாங்க. நீ சொல்கிற வலியும் வேதனையும் எனக்கும் தான் இருக்குது. ஆனால் அதுக்குன்னு நான்லாம் வந்து நம்ம குடும்பத்தை மீறியெல்லாம் கண்டிப்பாக வந்து கல்யாணம்லாம் பண்ணிக்க வாய்ப்பே இல்லை. ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இனிமேட்டு இங்கே இருந்தால் சரி வராதுன்னு சொல்லும்போது, என்னடா கதவு வந்து பூட்டியிருக்கு, என்னடா செய்ய போகிறோங்கிற மாதிரி அந்த இடத்துல மாயா வந்து கேட்குறாங்க. மாயா, இதுவே வந்து புதுசாக தான் இருக்குது. எப்போதும் வந்து கோயிலோட நடையை தான் சாத்துவாங்க தவிர ஆப்போசிட்டில் இருக்கிற டோர்லாம் பூட்டவே மாட்டாங்க. இங்கே வேறு ஏதோ வந்து ட்ராப் வந்து விரிச்சிருக்க மாதிரி தான் தெரியுது. என்ன சதித்திட்டம் போட்டிருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது தான் ஒருத்தர் வந்து 50,000 பணம் வாங்கினார்ல, அவர் வந்து கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. உள்ளுக்குள்ளே 2 பேர் இருக்காங்க. வாங்க 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 வாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் வந்து கேட்குறாங்க நம்ம புவனேஸ்வரியும் அவங்க அண்ணனும். பரவாயில்லையே, செம்மையாக தான் பர்ஃபார்ம் பண்ணுறான். 50,000 இல்லைம்மா, அப்படி தான் வேலை பார்க்குங்கிற மாதிரி அதிரடியாக மாதம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க. நம்ம ஊர் மக்கள்லாம் என்ன சொல்கிறீங்க, உண்மையிலேயே அப்படி நடக்குது? ஆமாங்க, என் 2 கண்ணால் பார்த்தேன். அதனால தான் என்ன செய்யணும்னு தெரியாமல் அவங்க தப்பிச்சு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து பூட்டிட்டேன். நீங்களே பார்த்துக்கோங்க. இப்போ இந்த விஷயத்த முடிவெடுக்க வேண்டியது ரகுராம் தான். அதனால் ரகுராம் தான் ஏதாவது ஒரு முடிவு பண்ணணுங்கிற மாதிரி அதிரடியாக மாதம் வந்து பேசுகிறாங்க. ஒரு பக்கம் என்ன செய்கிறதுனே தெரியாமல் வந்து ஊர் மக்கள்லாம் ரகுராமை தேடி போகலான் இருக்காங்க. நம்ம மாயாவும் சீனும் இதெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு, இது யாரோ திட்டமிட்டு தாண்டா சதியை செஞ்சுருக்காங்க, நம்ம தாண்டா தப்பிச்சாகணும். மாயா, சிவரியருக்கு வச்சு போயிடலாமா? ரொம்பவே கஷ்டம், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எங்கேருந்து தப்பிச்சு போகிறது? அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சனோ அது நடக்க போகுதுன்னு நினச்சா எனக்கு கவலையாக இருக்குது. இதுக்கு தான் தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டேன். இப்போ ஒன்றையும் எண்ணியும் சேர்த்து வச்சு பேசுகிறதுக்குன்னே 10 பேர் இல்லை, 100 பேர் இல்லை, 1000 பேர் வந்து வந்துடுவாங்களே. இப்போ ரகுராமோட நிம்மதியும் சந்தோஷத்தையும் என்னால் எப்படி மீட்டு கொடுக்க முடியும்? இது மாதிரிலாம் ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் நான் வந்து கல்யாணத்துக்கே வந்து ரெடி ஆனால் கூட கடைசி நேரத்தில் வேணான்னு சொல்லி முடிவெடுத்தேன். இப்போ என்னால் என்ன செய்ய முடியுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மாயாவும் சீனுவும். ஆமாம், பெரியப்பாக்கெலாம் அதெல்லாம் தெரிஞ்சா ரொம்ப சங்கடமாக போயிடுமே. இப்போ நம்ம இங்கேருந்து தப்பிச்சு கூட போக முடியாது. 10 அடிக்கு மேலே சிவர் இருக்குது. யாருக்கும் ஃபோன் பண்ணி கூட உதவி கூட கேட்க முடியாதுங்கிற மாதிரி தான் ஃபீலிங்காக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து நம்ம ரகுராம் வந்து வீட்டில் ஜானகி கூட வந்து நிம்மதியாக சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஜானகி, உன் வளர்ப்புனா அது உன் வளர்ப்பு தான். அதை யாராலையும் அடிச்சுக்க முடியாது. தனாவனி எப்படி வளர்த்தியோ அதை விட அன்பா பாசமாக வந்து நம்ம மாயா வந்து பார்த்துக்கிறேன். ஆனால் மாயா வந்து நம்ம குடும்பத்து ஒரு பொண்ணாக மாறினா பற்றியா, இதெல்லாம் அல்டிமேட்டின் உச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் என் மனசை ரொம்பவே வந்து கவர்ந்துட்டா. தனத்துக்கு தவிர வேறு யாருக்குமே வந்து என் பொண்ணோட இடத்த வந்து நிரப்ப முடியுமான்னு நினச்சி யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் மாயா ஒரு படிக்கு மேலேயே போயிட்டா. மாயா வந்து கெட்டிக்காரி. ஆனால் தனா அப்படி இல்லை. மாயா வந்து எந்த விஷயத்தையும் எப்படி யோசிக்கணும்னு நல்லாவே தெரியும். அவளுக்கு தப்பு எது சரி எதுன்னு தெரியும். ஆனால் தனா வந்து அப்பாவி, அவளுக்கு எதுவுமே தெரியாது நம்ம வீட்டை விட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொன்று, மாயா எல்லாத்துலேயும் வந்து ரொம்ப பெரிய இடத்துல வந்து இருக்கா. எப்படி யோசிக்கணும், எப்படி வந்து நடந்துக்கணும்னு அவள் வளர்ந்த இடத்துலேருந்து காதல் வேணான்னு சொல்கிறா பற்றியா, இதெல்லாம் கனவுல கூட நடக்காத செயல். அவ்வளோ சூப்பராக வந்து மாயா நம்ம வீட்டு பொண்ணாவே மாறிட்டாங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. தனா இப்படி இருக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் மாயா வேணான்னு சொன்னா பற்றியா காதல்லாம், இதுதான் பெரிய விஷயங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரகுராம். நீங்களே ஒரு நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதானே? ஆமாம், நானே கூடிய சீக்கிரம் நல்ல பையனாக தான் பார்த்து கல்யாணம் பண்ணுன்னு இருக்கேன். அப்போன்னு பார்த்து ஊர் மக்கள்லாம் வந்து வீட்டு தேடி வந்துடுறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி ரமணி பாட்டி வந்து கேட்குறாங்க. அவங்கள்ட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க. அச்சச்சோ, ஏங்க அங்கே வச்சு பூட்டியிருக்கீங்க? வெளியில் கொண்டு வந்திருக்க வேண்டியதானே? இவருக்கு எங்கே வச்சு என்ன செய்யணும்னு தெரில, அதனால தான் சட்டுன்னு வந்து டோரை வந்து பூட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நான் போய் ரகுராம் வந்து கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது ரகுராம் வந்து அப்படியே அன்பா பாசமாக பேசிகிட்டு இருக்காங்க. சரிங்க, கீழே ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது, நான் வேணால் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஜானகி மட்டும் எந்திரிக்கிறாங்க. கீழே சத்தம் கிடுச்சுன்னா எல்லோரும் இருப்பாங்க, அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. நான் உங்ககிட்ட பேசுகிறேன்ல,
நீ எங்கேயும் போகாதானே ஜானகி கையை பிடிச்சி அப்படியே திருப்பி வந்து உட்கார வைக்கிறாங்க. அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜானகி. யாருங்க சொல்கிறீங்க? நான் யாரை சொல்கிறேன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி அன்பா பாசமாக பேசும்போது கீழே வந்து சவுண்டு வந்து ரொம்ப அதிகமாக வந்து கேட்குது. ஒன்று ரகுராம் வந்து கேட்குறாங்க, என்ன நடக்குது, எதனால இவ்வளோ சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஐயா இது மாதிரி நடந்துருச்சுன்னு சொல்லி என்டையரையும் விஷயத்தையும் வந்து சொல்லி முடிச்சிடுறாங்க அந்த இடத்துல. அப்படியா, இப்படியெல்லாமா நடக்குது? சரி, நம்ம இந்த விஷயத்த வந்து வேறு மாதிரி தான் கண்ணோட்டத்தில் பார்க்கணும். சரி மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்துகிட்டு இருக்காங்க. ரகுராம் வந்து ஜீப்பில் வந்துகிட்டு இருக்காங்க. ஊர் மக்கள்லாம் பொடி நிறையா நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. சில பேர் பைக்கில் வந்துகிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. என்ன செய்யறதுனே தெரிலங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. ஜானகி வந்து வீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. என்னடா அது இப்படி ஒரு நிகழ்வு வந்து வந்திருக்கேங்கிற மாதிரி தான் அவங்க வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. மாயா வந்து யோசிக்கிறாங்க, இன்னும் ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் மேக்ஸிமம், அதுக்குள்ளே அந்த டோர் ஓப்பன் ஆக போகுது, நம்ம என்ன செய்ய போகிறோம் சீன் அப்படின்னு நம்ம மாயா வந்து கேட்குறாங்க. தெரியலையே மாயா, இப்படியெல்லாம் நடக்கும்னு கனவா கண்டேன். இதுக்கு தான் வேணான்னு சொல்லிகிட்டே இருந்தேன். நம்ம 2 பேரும் தனியாக உட்காந்து பேசினா சரி வராதுன்னு. இப்போ பார்த்தியா, இதை பெரிய பிரச்சனையாக்கணும் தான் எல்லாரும் வந்து யோசிச்சு வச்சுட்டு இருக்காங்க போல இருக்கு. நம்ம ரொம்ப வெளியில் என்னெல்லாம் பேசுகிறாங்க தெரியுமா? இப்போ அந்த சதியை வேற முடியடிக்கணும். ரகுராம் நம்மளை பார்த்துட்டாருன்னா இவ்வளோ நேரம் வச்சுருந்த நம்பிக்கையை எல்லாமே வந்து உடஞ்சி போயிடுமேங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. கோயிலேருந்து மாதம் வந்து இறங்குறாங்க. அந்த இடத்துல நம்ம ரகுராம் கார்லேருந்து இறங்கினோன்னே கதவு பூட்டி தான் இருக்கா. யார் இதை முதல்ல பார்த்ததுன்னொன்னே, நான் தான் ஏன் பூட்டினேன் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா, சரி. அதுக்கப்புறமேட்டு தான் புவனேஸ்வரியும் அவங்க அண்ணனும் இறங்குறாங்க. இறங்கினோன்னே, இதுக்கு என்ன மாதிரி இது கொடுக்க போகிறீங்க? நாங்களும் வந்தோன்னே இதெல்லாம் கேள்விப்பட்டோம், எங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, உங்களை கூப்பிட போகிறாங்கன்னு சொன்னதுனால தான் நாங்கள் காரில் வந்து உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம புவனேஸ்வரியும் அவங்க அண்ணனும் என்ன பண்ணுறது, அவங்களையும் கூப்பிட்டு வந்து விசாரிக்கணும். விசாரிச்சதுக்கப்புறம் தான் எதுவாக இருந்தாலும் முடிவுக்கு வந்து வர முடியும். ஐயோ நம்மள்ட்ட வந்து கேட்பாங்களே, கேட்டு நம்ம தான் மாற்றி சொல்லிட்டா பிரச்சனை ஆகிடுமேங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து அந்த பூட்டினாங்கள பணத்தை வாங்கிட்டு அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கதவை வந்து திறந்துடுறாங்க. அந்த இடத்துல திறந்ததுக்கப்புறமேட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. நீங்களா வந்துட்டிங்கன்னா பிரச்சனை இருக்காதுன்னொன்னே இன்னமும் சீனுவும் மாயாவும் உள்ளே தான் இருக்காங்க போல இருக்கு. அந்த இடத்துல வரமாட்டேங்கிறாங்க. உடனே எல்லாரும் போகலான்னு சொல்லி நாங்களாம் இழுத்துட்டு வர மாதிரி இருக்கும் போல இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போகலான்னு இருக்கிறப்ப ரகுராம் வந்து சத்தம் போடுறாங்க, யாரும் இருக்கிற இடத்த விட்டு அசையவே கூடாது, உள்ளெல்லாம் போகக்கூடாது, அவங்களே வருவாங்கன்னு சொன்னோன்னே சீனுவும் மாயாவும் வந்து ரகுராம் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அப்படியே 2 பேரும் வெளில வர மாதிரி காட்டுறாங்க. இதை வந்து ரகுராம்லேருந்து ஒத்துமொத்த குடும்பம் பார்க்குறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.